ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழ்நாட்டில் விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு மேடைக்கு மேடை பேசுகிறத கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊர் விவசாயிங்க வாங்கின பயிர்க்கடனை திருப்பி கட்ட முடியாமல் கூட்டுறவு சங்க வாசலில் அவமானப்பட்டு நிற்கிற அவல நிலை நடந்துட்டுருக்கு. அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. தேர்தல் நேரத்தில் ஒரு அறிக்கை தெளிவாக கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே அதை செய்ய மாட்றாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் டியூரேஷன் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா? ஏன்னா விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கட்டுங்க, அந்த லோன் தேதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி லோனை கட்ட சொல்லி வற்புறுத்துகிறாங்க. தள்ளுபடின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு உத்தரவு வரலை அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் நியாயத்தை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கடனை திருப்பி கட்டுங்கன்னு கூட்டுறவு சங்கங்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் கணக்கெடுப்பு நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்கிறாங்க. என்னதான் நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலை. தேர்தல் அறிக்கை வெறும் காகிதமா? இதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விவசாயிகளுடைய ஓட்டுகளை வாங்கிறதுக்கு போடப்பட்ட ஒரு முக்கியமான தூண்டல்னால் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தான். ஸோ எல்லா கட்சிகளுமே பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றி அவங்கவுங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இது அறிவித்தப்ப கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் மத்தியிலையும் பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா கடந்த சில போகமாக பார்த்தோன்னா பயங்கரமான இயற்கை சீற்றம், வறட்சி, பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த விளைபொருட்களுக்கு முறையான விலையே இல்லை அப்படின்னு தான் விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி வந்த உடனே, அதாவது வாங்கின பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னோடனே, அப்பாடி இந்த கடனாவது தள்ளுபடி ஆச்சுன்னா அடுத்த போகத்துக்கு நிம்மதியாக விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வாக்குகளையும் அவங்க செலுத்தினாங்க. ஆனால் அதிகாரம் கைக்கு வந்த உடனே அந்த வாக்குறுதியோடைய கதி ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முதல் கையெழுத்தாக கூட இதை போட்டிருக்கலாம். நிறைய விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ இருக்கிற இந்த நிஜமான நிலைமை என்னென்னா, தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்சாச்சு. ஆனால் கடன் தள்ளுபடி செய்கிறதுக்கான அந்த எந்த ஒரு முறையான ஜீவோவுமே இன்னும் அடிமட்ட அளவில் கூட செயல்படுத்தப்படலை. இன்னும் அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. கணக்கெடுக்கிறாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கின கடனுக்கான அசல் மற்றும் வட்டியை கட்டியே ஆகணும்னு சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்துகிறாங்க. தவணை தேதி முடிஞ்சு போச்சு, உடனே கட்டலைன்னா நாங்கள் ஜப்தி நடவடிக்கையை எடுப்போம், நகையை ஏலம் விட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த தடவை உங்களுக்கு பயிர்க்கடனோ இல்லை உரங்களோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இப்போ நீங்கள் கட்டலைன்னா அப்படின்லாம் ஒரு பிளாக்மெயில். ஸோ இந்த மாதிரி விவசாயிகளை மிரட்டாத குறையாக வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் முதலமைச்சர் தள்ளுபடின்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அதிகாரிங்க பணத்தை கட்டுன்னு கேட்குறாங்க. கேட்டால் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர்னு அவங்க சொல்கிறாங்க. சரி கணக்கெடுக்கிறாங்களே, நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் லோனே தரமாட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ விவசாயிகள் இப்போ என்ன தான் பண்ணுவாங்க? முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நம்மளுடைய முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கான ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இதை பற்றி அவங்களுக்கு தெரியல, இதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியலன்றப்ப இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை நம்ம வச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு முதலமைச்சர் தரப்புலேருந்து வரும். அப்புறம் இப்போ இதில் புதுசாக ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. என்னென்னா, விவசாயிகள் போய் தள்ளுபடின்னு சொல்கிறப்ப எங்களை மட்டும் கட்ட சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட அவங்க போய் கேட்குறப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாங்கள் இப்போதைக்கு கடனெல்லாம் தள்ளுபடி செய்யலை, அதுக்கு ஒரு சர்வே தான் இப்போ நடத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை தான் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கடன் தள்ளுபடிலாம் இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சரி, அப்போ சர்வே செய்கிறேன், கணக்கெடுப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன தான் கணக்கெடுப்பு? யார் யாருக்கெல்லாம் நிஜமாகவே கடன் இருக்குது, யார் தகுதியான விவசாயிங்க, விவசாயி ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணுமோ. ஸோ எல்லாத்துக்குமே இங்கே தகுதி தேவை. யாருக்கு எவ்வளோ நிலம் இருக்குது,
கூட்டுறவு சங்கங்களில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கா? இந்த 4 விஷயத்த அவங்க வந்து முக்கியமாக வச்சு இது மட்டும்தான் இல்லை, இதை தவிர்த்து இன்னும் நிறைய கேள்விகளும் இருக்குது. இந்த 4 விஷயத்த முக்கியமாக வந்து சரி பார்க்குறாங்க. கணக்கெடுப்பு வேலை நடந்துட்டு இருக்குது தான் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரப்பில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தான் நமக்கான ஒரு கொஷின் வந்து வருது. தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு அறிவிக்கிறப்ப நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தி தகுதி பார்த்து தான் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்களா? இல்லை, அப்படியே சொல்லிட்டாங்க. 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் ஃபுல்லாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் பாதி கடன் தள்ளுபடி. இதுதான் அவங்க சொன்னது. இப்போது கணக்கெடுப்பு அப்படிங்கிற பெயரால் காலத்தை இழுத்தடிச்சு விவசாயிகளை வட்டிக்கு மேலே வட்டி கட்ட வைக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஸோ இதில் நிறைய நிர்வாக குளறுபடிகளும் இருக்குது, அதிகாரிகளுக்கான டார்கெட்டும் இருக்குது. இந்த கணக்கெடுப்பு ஒரு பக்கம் நடந்தாலும் கூட்டுறவு சங்க அதிகாரிகளுக்கு மேலிடத்துலேருந்து வசூல் டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு. கணக்கெடுப்பு முடிகிற வரைக்கும் கடனை வசூல் பண்ணுங்கன்னு வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் அதிகாரிகள் தங்களோட வேலை பிழைக்கணுமேனு விவசாயிகளை வற்புறுத்துகிறாங்க. ஒரு விவசாயி கணக்கெடுப்பு முடிகிறதுக்குள்ளே வட்டி ஏறிக்கிட்டே போகுது. ஒருவேளை கணக்கெடுப்போட முடிவில் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அரசு சொல்லிட்டா, அந்த விவசாயி அத்தனை நாளாக ஏறின வட்டியோடு சேர்த்து எப்படி கடனை அடைப்பான்? இது விவசாயிகளை திட்டமிட்டு படுகுழியில் தள்ளுற வேலையாக தானே தெரியுது. தள்ளுபடின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அதை தள்ளுபடி செஞ்சிடலாம் இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம லோன் கட்ட முடியாமல் நிலுவையில் இருந்தால் தானே அது தள்ளுபடி ஆகும். லோன் வந்து அடைக்கிறதுக்கு இன்னும் 4-5 மாதம் இருக்கிறப்ப இப்போ எப்படி தள்ளுபடி ஆகும்? இது எப்படின்னே நமக்கு வந்து புரியலை. இந்த விஷயத்த, இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது முதலமைச்சருடைய காதுகளுக்கும் போகும், மற்ற அமைச்சர்களுக்கும் போகும். அப்படி போகிறப்ப கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வை அறிவிப்பாங்க அவங்க. ஸோ உண்மையாகவே விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? கணக்கெடுப்பு அப்படிங்கிற பேரில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற அச்சுறுத்தல்களையும் கடன் வசூல் நெருக்கடியும் உடனடியாக அரசு நிறுத்தணும். கணக்கெடுப்பை விரைவாக முடித்து தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி எல்லா பயிர் கடன்களையும் அவங்க தள்ளுபடி செய்யணும். அது வரைக்கும் விவசாயிகளுடைய கடனுக்கான வட்டியை முழுமையாக அரசு ரத்து செய்யணும். அதிகமான கோரிக்கைலாம் இல்லை, ஒரு 3 கோரிக்கை தான். இதை அரசு செஞ்சதுன்னா விவசாயிகள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. விவசாயிகளுடைய கண்ணீர் ஒரு நாட்டுக்கு நல்லதே கிடையாது. அந்த கண்ணீர் கண்டிப்பாக அந்த நாட்டை ரொம்பவே பாதிச்சிடும். இந்த வீடியோவை பார்க்குற பொதுமக்களாக நீங்கள் இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, இதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லணும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.